யமுனா ரூமில் இருக்காங்க. காவேரி ஃபோன் பண்ணுறாங்க. நீ வெளியே வா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, அக்கா நீ போய் நிவினை பார்த்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தேன். ஆமாம், நிவின் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா என்ன அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. உண்மையை சொல்லு, நீ அப்படி தானே சொன்ன, நிவின் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்கிறாருன்னு. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எதுக்காக நீ பொய் சொன்ன அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லைக்கா, அவர் என்னை வந்து கலெக்டராக சொன்னார், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கலான்னு சொன்னார். அப்போ பார்க்கலான்னா கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு தானக்கா அர்த்தம், அதனால தான்க்கா நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் இஷ்டத்துக்கு நீ முடிவெல்லாம் பண்ணாத சரியா. அப்போ அவர் ஏதோ சாதாரணமாக தான் சொல்லியிருக்காரு, ஆனால் நீ அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு இருக்க அப்படி தானே, நீ பண்ணது எல்லாமே தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, அதுக்காக இல்லைக்கா, எனக்கு நிவினை ரொம்ப பிடிக்கும்க்கா, கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வந்து நிவினை உனக்கு வந்து சேர்த்து வைக்கிறேன் சரியா, எப்போவுமே உனக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ அப்பா சந்தோஷப்படுற மாதிரி, அப்பா நினச்சா மாதிரி நீ கலெக்டர் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் நான் வந்து சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே, அக்கா நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டலக்கா, அது போதும்க்கா, கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆகிடுவேன்க்கா, எனக்கு இது ஒன்று போதும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரிக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. காவேரி அங்கேருந்து போகிறாங்க. உள்ளே போனோடனே ரொம்ப சந்தோஷமாக பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அப்படியே பார்க்குறாங்க கங்கா. ஆமாம், இவளுக்கு என்ன ஆச்சு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. எனக்கும் தெரியலடி, என்னை வந்து கொஞ்சிட்டு போனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, உங்களை கொஞ்சிட்டு போனாலா? ஆமாம், என்னை கூட கொஞ்சினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. உன்னை கூடவா? ஆமாம், என்னையும் தான் கிள்ளி கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன எல்லாரையும் இப்படி பண்ணியிருக்கா, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. யமுனா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இல்லை, எல்லாரையும் கிள்ளி எதுக்கு கொஞ்சம் இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, தனியாக இருந்தால் தனியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, உங்களெல்லாம் உங்ககிட்டலாம் பேசிட்டு கொஞ்சிட்டு சந்தோஷமாக இருந்தால் இப்படி கேட்குறீங்க, நம்ம என்ன தான் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரிம்மா, சரி, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், இங்கே பாரு கொஞ்சோண்டு மாவு ஜெலிச்சிட்ருக்கேன், நீ வந்து சப்பாத்தி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வராது அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. சரி பண்ணு, இப்போ கற்றுக்காம எப்போ பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வாங்கி பண்ணுறாங்க. பண்ணா ஒரே தண்ணி மாதிரி ஊற்றிட்டாங்க. ஐயோ, என்னது இது அம்மா, சப்பாத்தினா இப்படி தான் பேசணும், சரி வரலன்னா பரவாயில்ல, நான் உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, அப்படியே வச்சுட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாவெல்லாம் எடுத்து அவங்க அம்மா மேலே, கங்கா மேலே, எல்லார் மேலேயும் அப்படியே பூசுகிறாங்க. பூசிட்டு வெளியே ஓடுறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கோவமாக உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து காவேரி வராங்க. வந்தவொடனே என்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க, என்கிட்ட சரியாக பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது. ஓ தலைவலிக்குதா, சரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, என்ன சொல்லணும்? இன்றைக்கி நான் போய் நிவினை பார்த்தேன். ஓ அதுக்காக தான் பாதிலே இறங்கி போனியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை, அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். சரி போதும், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் தூங்க போகிறேன்னு சொல்கிறாரு. என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க, தூங்க போகிறீங்கன்னு, சாப்பிட்லையா நீங்கள் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு சாப்பாடெலாம் எதுவும் வேண்டாம். இல்லை, சில பேர் சொன்னாங்க என்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் அன்றைக்கி போதையில் இருந்தீங்களா, அதனால தான் அப்படி சொன்னீங்களா, சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் படுத்துறாங்க. விஜய் 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாரு, அவள் தான் சொல்ல வந்தா இல்லை